ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே பேங்கிளில் வந்து த்ரெட்டை சுற்றி வச்சுருக்கேன். இன்னொரு த்ரெட்டில் வந்து சுகர் பீட்ஸை இந்த மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி டிசைன் பேங்கிள் டிசைன் வந்து சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி போடலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தனியாக 10 ஸ்ட்ராண்ட் த்ரெட் எடுத்து வச்சுருந்தேன். அதை கீழே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். சுகர் பீட்ஸ் கோத்து வச்சுருந்த த்ரெட்டை வந்து இங்கே மேலே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த சுகர் பீட்ஸ் கோத்து வச்சுருக்கிறது வந்து ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை வந்து இப்படி கீழே வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து இப்படி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது இழுக்காது. பாருங்கள், த்ரெட்டை வந்து இப்படி அதை வச்சுட்டு ஒரு சுகர் பீட்ஸையும் கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக இப்படி சுற்றி கொண்டு வந்து கீழே இழுத்துக்கோங்க. த்ரெட்டை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. சுகர் பீட்ஸு சைடாக போனாலும் பரவாயில்ல, இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த பக்கம் இழுத்திங்கன்னா கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியுங்களா, சென்ட்ரு பாயிண்ட் கிட்ட வந்தோடனே இந்த பக்கம் இழுத்திங்கன்னா நகராது, டைட் ஆகிடும். த்ரெட்டை மட்டும் டைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.